வெல்கம் டு தாமோதரன் சமையல். எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: அரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் அரை கப், இது தேவையான அளவு எண்ணெய், ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை இதே மாதிரி இப்படி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாவில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டியாக இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க. இதை எடுத்துட்டு நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அப்போ நல்லா கையை வச்சு நல்லா பசையும் போது சாஃப்டாயிரும். இப்போ நல்லா கிண்டியாச்சு, கெட்டியாகிடுச்சு. எடுத்துடலாம். இதை நல்லா அப்படி பசைஞ்சு விட்டோம்னா அந்த கட்டி ஒன்றும் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவில் பண்ணுறதை விட எண்ணெய் ஊற்றி இதில் நல்லா கிண்டிட்டு மறுபடியும் பண்ணணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பூர்ணம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது தூசிலாம் இருக்கும். கொழுக்கட்டைக்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அது 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு அரைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா காய போட்டு கையில் பிடிச்சா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். நான் அப்படியும் பண்ணலாம், இதேமாரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதில் ஊற்றி இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துடலாம். இதே மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் போட்டோம்னா வெள்ளம் கெட்டி ஆயிரும். கெட்டி ஆயிடுச்சுன்னா டைட்டாக இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்ததும் இறக்கிடலாம். நான் மாவில் உப்பு போட்டதை உங்கள்கிட்ட சொல்லலை. மாவில் தான் உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டும் போதே உப்பு போட்டுட்டேன் நான், அது உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ளே மோதகம் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். சுற்றி வரைக்கும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பூரணம் வச்சிடலாம் உள்ள. இதே மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வெதரும். இப்போது வேக வைக்கிறதுக்கு இலை எடுத்துகிட்டு வரேன். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய்லாம் போடணும்னு தேவையில்லை. இப்படி பண்ணினாலே அது கரெக்டாக வந்துடும். டட்டனே எப்படி சூப்பராக வருது பாரு. இதுக்கு வைக்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும். லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஓட்டை வந்துடும். இப்போ பூர்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதிகமாகவே மாவு எடுக்கணும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து வாழை இலையை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலை வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா வாழை இலையும் வாசமாக இருக்கும். அதனுடைய வாசனை வந்து கொழுக்கட்டையில் சூப்பர் வாசனையாக இருக்கும். ஒன்றா எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சைனிங்காக இருக்குல்ல. இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.